பிஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் திரு விக்னேஷ் அவர்களோட நம்ம இந்த வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். வணக்கம் விக்னேஷ். உங்க கண்ணெதிர்க்க நடந்த ஒரு கொடுமை, ஸோ இதெல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு பயணிச்சுட்டு இருந்தீங்க. அந்த பயணத்தின் போது ஒரு கொடுமை இல்ல நம்ம பேசுறது சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியம் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க பார்த்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்ன, அதன் பிறகு தொடர்ந்து என்ன நடந்தது, அதை நீங்க அப்படியே ஆரம்பிச்சு மக்களுக்கு சொல்லுங்க. அதுல நான் கேள்விக்கிறேன். நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆவடி சைடு போயிட்டு இருந்தோம். ஆவடி வீரராகபுரம் ஏரி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஏரி சைடு நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு வாகனத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள், அதுக்கப்புறம் மெடிக்கல் வேஸ்டேஜ் மாதிரி இருந்தது. அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஏரியில கொட்டிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு என்னால போக முடியல. நான் நிறுத்தி கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வந்து நீங்க கொட்டுறீங்க, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா, இருங்க நான் போலீஸ் கால் பண்றேன். ஏன்னா அப்ப நான் தனியா தான் இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பொதுமக்கள் பஸ்ல வந்துட்டாங்க. அந்த பொதுமக்களும் பார்த்துட்டு பஸ்ல இருந்து இறங்கி அவங்களும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க கொட்டுறீங்க, இது நீங்க தான் வந்து நாஸ்தி பண்ணுங்க எல்லாத்தையும் ஏரியை வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா அவங்க பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி சாரிலாம் இல்ல தலைவா, நீ கொட்டிட்டு போயிரு. யார் நீங்க சொல்ற எங்கிருந்து வரீங்க அது சொல்லுங்க. எங்க புரியல தலைவா, கம்பெனி சீல் வச்சு விட்டுலாம் பாக்குறேன். இப்போ என்னங்க ரோட்ல போட்டு ஒரு வண்டி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நீ கொட்டின குப்பியை எடுத்து அதே வண்டியில போடு அப்படின்ற மாதிரி கொட்டின குப்பியை அதே வண்டியில ஏற்றி 100 கால் பண்ணி சொன்னோம். 100 அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வண்டி இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் சார் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா போலீஸும் வந்தாங்க, வண்டி படிச்சு அந்த ஸ்பீடா எடுத்துட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் காவல்துறையிலிருந்து வந்து அணுகுனாங்க, பேசிட்டு இந்த இடம் தான் எல்லாமே சொன்னேன், அவங்களும் பார்த்துட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கொட்டினாங்கல்ல, அந்த கம்பெனிக்கே நான் கால் பண்ணேன். கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு ஏரியில போடுறது யார் அனுமதி கொடுத்தா அந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். இல்ல அது என்ன என்ன அது ஃபர்ஸ்ட் கெமிக்கலா இல்ல அது சொல்லு. கெமிக்கலா அது என்ன பிளாஸ்டிக் வேஸ்ட்னா கெமிக்கலான்னு கேக்குறேன். எங்க இருந்து வருது இருங்க. நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணல சார் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. எங்கிட்ட வீடியோ காணொலி இருக்கு, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம கொட்டிட்டாங்க, சாரி சார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கேட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொட்டாதீங்க மேடம், இதான் லாஸ்டா இருக்கணும், ஓகேங்களா, இதுக்கப்புறம் கொட்டாதீங்க அப்படின்னும் போது நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் போச்சு. நான் சமூக ஆர்வலர், பொதுமக்கள் என்ன யார் வேணாலும் கேட்கலாம், இது ஜனநாயக நாடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாரி சார் அதுக்கப்புறம் கொட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல கொட்டினீங்கன்னா நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயும் பிடிஓலையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டயும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோனையும் நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லிங்க சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வீடியோவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை திருப்பி நியாயப்படுத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல பேசுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். இதுல நான் வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறது வந்து மக்கள் குரல் கொடுக்கறது. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதை பார்த்த உடனே மக்கள் வந்து தீவிரமா அதை பத்தி பேசி நிப்பாட்டி, ஏன்னா ஒரு சமூக ஆர்வலரா இது சரியா தானே செய்யறாரு இந்த நபர் அப்படின்னும் போது இவர் பின்னாடி இன்னைக்கு மக்கள் கூட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இவ்வளவு தூரம் ஓப்பனா ஒரு தவறு செஞ்சுட்டு யார் அங்க கொட்ட அனுமதி கொடுத்தாங்கன்னே தெரியாத நிலையில தலைவா இதுக்கப்புறம் பண்ணாதீங்க தலைவா, இப்ப கூட பண்ணாதீங்க. ஏன்னா இது நீங்க நீங்கன்றீங்க அங்க நின்னுலாம் ஒரு 5 நிமிஷம் அந்த புகையில நின்னுலாம் போயிட்டு அந்த 5 நிமிஷம் அந்த புகையில நின்று பாருங்க. சரி கிளம்புங்க போங்க. எந்த வகையில சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுல நீங்க முக்கியமா இதை எப்படி பாக்குறீங்க, இதுல உங்களுக்கு இருக்க கருத்துக்களை முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மக்களோட பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு நியாயமான விஷயத்தை அணுகிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ இங்க அனுமதி இல்லைன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உருவாகுது. இதுல நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க முதல் முறையே சரி தெரியாம கூட நடந்திருக்கலான்ற மாதிரி அந்த கம்பெனி அணுகுங்களா, இல்ல ஏன் அந்த கம்பெனி கிட்ட பேசுனீங்க? டைரக்டாவே நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட் டைரக்டா பண்ணிருக்கலாம் பிரதர், நான் பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட் டைரக்டா பண்ணிட்டேன், ஓகேங்களா. இருந்தாலும் நான் அவங்க கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும்ல, இது கீழே இருக்கிற லெவல் இருக்கிற ஆபீஸ் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கனால
இப்போ அங்கேருந்து ஒரு வேலை செய்யற பையன் தான் வந்து நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் அந்த யூனிஃபார்ம்ல இருக்க பேரை வச்சு தான் நான் நம்பரே எடுத்தேன். ஓகேங்களா, அவங்களோட நாலேஜ் தெரியாம இருக்கலாம். இவங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆவடி மாநகராட்சியில கொட்டுன்னு சொல்றவன் காசு மிச்சப்படுத்துவோம் நம்ம இங்கேயே கொட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கலாம்ல பிரதர். அதனால நான் அவங்கள அணுகுனேன். ஓகே, அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறான அணுகுமுறையில இங்க கொட்டலாம், அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்ற நோக்கத்துல தான் நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அதாவது தவறு நடக்கிறதுலயும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தவறு ஒரு சிலருக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அப்போ அது சொல்லி அவங்க திருத்தக்கூடிய இடத்துல இருக்கவங்க திருத்துவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இது நடக்குது. ஆனா அதுக்கு இப்படியான ஒரு பதில நம்ம ஃபேஸ் பண்றது எப்படி நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தின் மூலியமா மக்கள்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்களா, இல்ல இந்த மாதிரி நடக்கும்போது இதை மக்கள் எப்படி அணுகலாம் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பொதுமக்கள் வந்து கூட குரல் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல நிற்கும் போது நான் மட்டும் தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. திரும்பி பார்த்தா லேடிஸா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஒரு இளைஞர்கள் இருக்கட்டும், எல்லாருமே கூட வந்து இன்னைக்கு குரல் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ரொம்ப மோட்டிவா இருந்து அடுத்த வாட்டி ஒரு விஷயம் பண்ணும் போது அது வந்து எனக்கு ஒரு இதுவா இருக்கும். ஓ நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னா, இதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி ஆர்டிஓல கண்டிப்பா அந்த வண்டி நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து மாசு கட்டுப்பாட்டு ஆல்ரெடி நான் லெட்டர் கொடுத்துட்டேன். இப்போ பொதுநல வழக்கு வச்சிருக்கோம். அது நம்பர் ஆயிடுச்சுன்னா நம்ம திருவேற்காடு போலீஸ்கிட்டையும் நம்ம ஒரு மனு கொடுத்துருக்கோம். அவர் வந்து நாங்கள் இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு மனு கொடுத்துருக்கோம். பொதுநல வழக்கு ஸ்டார்ட் பண்ணி இது போச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இருக்கிற குப்பை எல்லாம் அகட்டிட்டு கேமராவும் சிசிடிவி கேமராவும் பென்சிங்கை வந்து ஃபுல்லா போடுற மாதிரி நாங்கள் வந்து இருக்கோம். ஓகே, நடவடிக்கை வந்து இதுக்கப்புறம் நடந்தா தீவிரமாக அதுதான் வந்து நாங்க சொல்ல விரும்புறோம். தவறு செய்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடியாக தான் இருக்கும். ஸோ தவறு செய்யாமல் இருக்கவங்க எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஏதோ சின்னதாக ஏதோ இருக்கிறவங்க கேட்குறான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறான், அது ரோட்டில் லோக்கலில் இருக்கிறவங்க கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது வந்து தவறு. தப்பு நடந்தால் அப்பப்போ விஆர் ட்ரூத் மீடியாவும் சரி, இல்லை திரு விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் சரி கண்டிப்பாக கேள்வி எழுப்புறது தான் எங்களுடைய நோக்கமும். அதுக்கு தான் விஆர் மீடியாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கவர் பண்ணணும்னு நினச்சாலும் தயவு செஞ்சு எங்களை அணுகுங்க. மக்கள் பிரச்சனை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துறது தான் நோக்கம். நன்றி திரு விக்னேஷ், முடிஞ்ச வரைக்கும் எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் ஒரு காணொலியில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான தகவல்கள், நடந்த நிகழ்வுகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம். நன்றி.